என்னோடய பேர் சஞ்சய். மொட்டை மாடியில் படுத்துட்டு புலம்புறதை பார்த்தாலே தெரியல, இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். ஒரு வருஷம் முடியுது அப்படின்னா நல்லதுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது நடந்ததே இல்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன். பிஸ்னஸா? பிஸ்னஸ் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு நினச்சேன். ஏண்டா கேமரா தூக்கிட்டு நிற்கிறதுக்காடா உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க? ஆனால் இதில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. எனக்கு என்னமோ நான் மற்றவங்க பேச்சை கேட்குறதுனால தான் என் லைஃப் இப்படியே போகுதுன்னு தோணுது. இவ்வளோ ஏங்க, ஒரு சட்டை போடணுன்னா கூட 4 பேரை கேட்டுட்டு தான் போட வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. ஆனால் நான் நாளைக்கு நியூ இயர், நாளையிலேருந்து என் லைஃப்பை நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். என்னால் தான் நியூ இயர் சரியாக கொண்டாட முடியல. நீங்களாவது சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி நியூ இயர்ரா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 12/12/2023 அஷ்டமி காலை 11:15 வரை. எனக்கு செக்குடு தானே பிடிக்கும். நவமி திதி மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:58 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 10:58 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. 9 மணியிலிருந்து 10 மணி வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்னிலிருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். ஏய், ஷர்ட் நல்லா இருக்குடா. தேங்க்ஸ்ரா. என்றைக்குமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. எனக்கு பிடிச்சது ஃபோட்டோகிராஃபி. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இதை நோக்கி தான் என் பயணம் இனிமேல் தொடரும். சொல்றா. ஹலோ, ஹாப்பி நியூ இயர்ரா. சேம் டு யூடா. இல்லடா, ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலான்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? யாரோட ஒப்பீனியனையும் கேட்காதரா. உனக்கு பிடிச்சது ஏதோ அதை பண்ணுறா. கடுமையாக உழை காலம் கருதி நீ வெல்வதோ உறுதி, பின் வரவேற்கும் அந்த இளம் பருதி.